திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஏன்னா சில பேருக்கு திராவிடம்னு சொன்னாலே சில பேருக்கு கசக்கும். ஆனால் நியாயமாக அதை புரிந்து கொண்டால் அனைவருக்கும் இனிக்கும். திராவிடம் என்று ஒன்று தோன்றவில்லை என்று சொன்னால், இங்கே நம்முடைய தலைமை உரை நிகழ்த்திய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைக்கு உலக மகளிர் தினம் இன்றைக்கு. ஆனால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வந்திருக்கிற மகளிருக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வாழ்த்தோடு என்னுடைய வாழ்த்தையும் நான் இணைத்துக்கொண்டு, என்னுடைய அன்பு சகோதரர்கள், நீங்கள் எல்லாம் மனநலத்தோடும் உடல்நலத்தோடும் புகழோடு நீங்கள் வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று நானும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இந்த பெரிய உள்ளம் யாருக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லா ஆண்களுக்கும் வராது. திராவிட மாடல் ஆட்சி இருக்குத, அதில் உணர்வுள்ளவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா பெண்களை படி என்று சொன்னவர் தந்தை பெரியார். பெண்கள் படிக்க கூடாது, அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு, போய் புழக்கடைக்கு போனாலும் ஏதாவது புழைக்கிற வேலையை பார்க்கலாம், பொங்க கற்றுக்கொள்ளுங்க என்ற முதுமொழியும். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் படி என்று சொன்னது மூன்று மும்மூர்த்திகள். ஒன்று தந்தை பெரியார், இன்னொன்று பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர். இந்த மும்மூர்த்திகள் தான் பெண்கள் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள்.